வணக்கம் உறவுகளே! மீண்டும் ஒரு காணொளில சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த காணொளில நாங்க என்ன பார்க்க போறோம்ன்னு சொன்னா, மியான்மர் நாட்டில இருந்து ஒரு அகதிகள் கப்பல் ஒண்ணு இலங்கையுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில உள்ள முள்ளிவாய்க்கால் என்ற இடத்துல க கரையில நிக்கிது. கிட்டத்தட்ட கடற்கரையில இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில அந்த கப்பல் அகதிகளோட இருக்குது. அது அகதிகளோட வந்த கப்பல்ன்னு தான் சொல்லப்படுது. மியான்மர் நாட்டில இருந்து. மியான்மர் நாட்டில பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப உள்நாட்டு போர் ஒண்ணு நடந்து கொண்டு இருக்குது. அங்க இருக்கிற அந்த பூர்வீக மக்களுக்கும், அந்த ராணுவத்துக்கும் இடையில ஒரு உள்நாட்டு போர் ஒண்ணு நீண்ட காலமா நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதால கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு நாட்டின் அரைவாசி மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள்னு சொல்லி ஏற்கனவே ஐநா அறிக்கையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்றைய நாள்ல 103 அகதிகளுடன் அந்த கப்பல் முல்லைத்தீவுல கரையொதுங்கி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட இந்த பிரயாணம் செய்து மக்கள் வந்ததால நிறைய பேர் அதுல மயக்கமுற்றிருக்கிறாங்க. அதே நேரம் நிறைய பேருக்கு உடல் சோர்வு ஏற்பட்டிருக்குது. நிறைய நோய்வாய்ப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. அதுக்குள்ள கர்ப்பிணி பெண்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. 25க்கு மேற்பட்ட சிறுவர்களும் அந்த படகுல இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நாட்டு படகுன் மூலம் தான் இந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மியான்மர் நாட்டில இருந்து அகதிகளாக வேறொரு நாட்டுக்கு செல்லும் நோக்கில அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மொழி எல்லாருக்குமே தெரியாம இருக்கிறபடியா, இங்க இருக்கிறவங்களுக்கும் அதேபோல இவங்களோட மொழி அவங்களுக்கு தெரியாத இருக்கிறபடியால, சரியான ஒரு தொடர்பாடல் வழி இல்லாமபடியா அவங்க ஏன் வந்தாங்க, என்னத்துக்கு வந்தாங்க, என்ன நடந்ததுன்ற விவரம் தெரியாம இருக்குது. இப்ப இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, அவங்கள திருகோணமலையை கொண்டு போறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த முல்லைத்தீவு கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆழமான ஒரு கடற்கரை இல்ல. அதால அந்த படக வெளியில கொண்டு வர கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு கொண்டு வரதோ, அத நிறுத்தி வைக்கக்கூடிய மாரியான இந்த கட்டமைப்பும் இல்லாதபடியா திருகோணமலை நோக்கி அந்த கப்பலை கொண்டு போறாங்க. மக்களை மீட்டு கொண்டு போறதுக்காண்டி இப்ப திருகோணமலையிலிருந்து இப்ப கப்பல் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதன் மூலம் அவர்கள் நாளை காலையில திருகோணமலையில போய் சேர போறாங்க. அதற்கு பிற்பாடு அங்க அவர்கள் ஒரு பாடசாலையில் தங்க வைத்து அவர்களுக்கான பராமரிப்பு வசதிகள் இல்லைன்னு சொன்னார்கள். இப்ப எவ்வளவு காலம் இங்க இருக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, அவங்க வேறு நாட்டுக்கு போகணுமா, இல்லை தமிழ் சொந்த நாட்டுக்கு போகிறாங்க, இல்லை இலங்கையில் இருக்க போகிறாங்கன்றா எல்லாமே ஒரு நாட்டுக்கு ஒரு அகதிகள் வந்தால் ஒரு பொதுவான ஒரு வழிமுறை இருக்குது. அதன் ஒரு வழிபாடாக இப்பொழுது இவர்கள் திருகோணமலை அழைத்து செல்லப்பட போகிறார்கள். திருகோணமலையினுடைய மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் இதுக்கான ஒழுங்கமைப்புகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்குது. இதுவரை காலம் இலங்கையில இருந்தால் நிறைய பேர் அகதியாக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, ஐரோப்பாவிட போயிருப்பாங்க, வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. மியான்மர் நாட்டிலையும் அவங்களோட உள்நாட்டு போர் காரணமாக இப்போ மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் சிலவற்றை அந்த கடற்கரையை சேர்ந்த முல்லைத்தீவு கடற்பரப்பு கண்மையில் இருக்கிற மீனவர்கள் உதவி செய்திருந்தாங்க. அதே நேரம் இராணுவம் உதவி செய்திருந்தது, கடற்படை உதவி செய்திருந்தாங்க. போலீஸார் எல்லாமே அங்கே இப்போ இருக்கிறபடியா இன்றைக்கு வியாழக்கிழமை காலையில் வந்தவங்க அவங்கள திருவோணமலைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய்த்தானே மேலதிக விசாரணைகள் எல்லாம் நடைபெறும். ஏன் இவங்க இங்கே வந்தாங்க, என்ன செய்ய போகிறாங்க, இங்கே பூவை விழுக்கிட்டாங்கன்னு எல்லாமே வெளிவரும். பெரும்பாலும் ஒரு நீண்ட காலம் சில வேளை இலங்கையில் தங்க வேண்டி ஏற்படலாம். இலங்கையில் அகதி முகாம்கள் அம்மாதிரி அமைச்சு ஐநா அதே போல நிறைய அமைப்புகள் இருக்கு, உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சர்வதேச ரீதியில் மேற்கொள்ளப்படுகிற அந்த அகதிகளுக்கான நெறிமுறை இந்த நாட்டிலேயே பின்பற்றப்படும் என நான் நினைக்கிறேன். இப்போ எங்க நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அன்பு அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கேள்விகளை மக்கள் கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. மக்கள் கேட்கறதுன்ற விட அரசியல்வாதிகள் கேட்க தொடங்கி, ஏற்கனவே சபாநாயகரும் பதவி விலகி இருந்த அந்த கலாநிதி பட்ட பிரச்சனை தொடர்பாக அதனை பாரிய ஒரு பின்னடைவாக இப்பொழுது எதிர்கட்சிகள் கதைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். முன்னைய காலகட்டங்களில் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. உகாண்டாவில் ராயபக்ச குடும்பங்கள் பணத்தை சேமித்து வைத்ததாக சில குற்றச்சாட்டுகள் சில பேரால் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே அந்த பணத்தை கொண்டு இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும்படியா இப்பொழுது எதிர்கட்சிகள் அன்ரு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றன. இந்த அன்ரு அரசாங்கத்துக்கு மக்கள் என்ன தேவைக்காண்டி வாக்களித்திருந்தார்களோ அந்த தேவைகள் நிறைவேறாத போது மக்கள் கட்டாயம் அது தொடர்பாக கேள்வி கேட்பார்கள். அவ்வாறான கேள்விகள் இப்பொழுது கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய வரிகளை அன்ரு அரசாங்கம் இப்பொழுது நீக்கி இருக்கிறது. அடுத்த வருடங்கள்லேருந்து வாகன இறக்குமதியையும் திரும்பவும் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னு சொன்னால், நிறைய வாகனங்கள் இறக்குமதிக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் மாற்றம் செய்து வாகனம் இறக்குமதியை செய்ய போகிறாங்க. நிறைய வரிகளை குறைச்சிருக்கிறாங்க. சில விடயங்கள் நல்ல விடயங்கள் செய்திருக்கிறார்கள். என்னதான் கூறினாலும் மக்கள் இப்பொழுது அவர்களை நம்புகிறார்கள். அவர்கள் முன்கூட்டி கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது, கேட்கப்படுகிறது, ஏன் அது செய்யப்படவில்லை என்று சொல்லி.
இனி வரும் காலங்களில் தான் அது தொடர்பாக பார்க்க வேண்டும். அடுத்த இன்னொரு விடயம் நாம் பேச வேண்டும். வைத்தியராஜனா கடந்த பாராளுமன்றத்தில் வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்தியிருந்தார். சுகாதார ஊழியருடைய பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தார். அதிகம் பேசப்படுகிறது. அதற்கு அந்த உரையினை வந்து கன்சல்ட்டில் இருந்து நீக்கினதாக வந்து குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லப்படுது. ஆனாலும் வந்து அது உண்மையாகவே வந்து அப்படி அல்ல. சில சொற்பதங்களை வந்து நீக்கியிருக்கிறார்கள். அது வந்து வழமையாக நடக்கிற ஒன்று. முழுவதுமாக அந்த உரையை நீக்காமல், ஆனால் சில ஊடகங்கள் வந்து முழுமையாக வந்து உரையை நீக்கினதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாராளுமன்றத்துக்கு என்ற சில சட்ட விதிகள் இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து சில வார்த்தை பிரயோகங்களை வந்து அங்கே பிரயோகிக்க முடியாது. அப்படி பிரயோகிச்சிருந்தால் அதை வந்து அவர்கள் அதிலிருந்து நீக்குவது வளமை. அது நிறைய காலமாகவே நடந்திருக்குது. நிறைய சம்பவங்களையே ஃபுல்லாக நீக்கியிருக்கிறாங்க. நிறைய நடந்த சம்பவங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து முதலே வந்து அப்படி நீக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சொல்ல வந்து நீக்கினா தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஊடகங்கள் வந்து அதை பேசின அந்த உரையை முழுவதும் வந்து நீக்கினது மாதிரி தான் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. உண்மை அப்படி இல்லை. இது தொடர்பாக வந்து யாரும் குழப்பமடைய தேவையில்லை. இந்த செய்திகள்லாம் ஒரு இன்றைய நாளிலையும் நேற்றைய நாளையும் சரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக காணப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 காணொலியில் சந்திக்கலாம்.